Hello guys, welcome back to my channel MG Designs. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா parametric tabல இருக்க டூல்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம drawing வந்து parametricா மாத்துறது அப்படினு பார்க்க போறோம். சோ parametric அப்படினா இப்போ ஒரு டேட்டாவை மாத்தணும் அப்படினா அதுக்கு ரிலேட்டடான மற்ற ஆப்ஜெக்ட்ஸும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது தான் வந்து parametric. சோ நம்ம ஒரு வேல்யூவை மாத்தணும் அப்படினா அதுக்கு ரிலேட்டடான மற்ற வேல்யூஸும் வந்து சேஞ்ச் ஆகும். சோ அதுதான் வந்து parametric. ஸோ பேராமெட்ரிக் உள்ளே போனோம் அப்படின்னா ஜாமெட்ரி அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போது ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ஸ். நான் இப்போ 2 லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் 2 லைன் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ 2 லைனும் வந்து கோயின்சைட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கோயின்சிடென்ட் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கோயின்சிடென்ட் டூல் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த லைனில் வந்து எந்த எண்டில் வந்து நம்ம கோயின்சைட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ எதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணுறனோ அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நான் செகண்ட் எந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணுறனோ அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் இங்கே பிக் பண்ணுறேன் அப்படின்னா இது இங்கே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நான் இந்த எட்ஜை பிக் பண்ணேன் அப்படின்னா செகண்டாக இருக்கிறது தான் சேஞ்ச் ஆகிட்டு கோயின்சிடென்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து அங்கே கோயின்சைட் ஆகிடுச்சு. அண்ட் அதுவே நம்ம எந்த எட்ஜில் நம்ம கொடுக்குறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கோயின்சைட் ஆகும். இப்போ நான் இதே பாயிண்ட் வந்து நான் இந்த எண்டுலேயும் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்னாப் ஆகிடும். ஸோ நம்ம எந்த பக்கம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த எட்ஜும் வந்து நம்ம கோயின்சைட் ஆகிட்டே வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பேராமெட்ரிக். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலினியர். ஸோ கொலினியர்னால் வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒரே லைனில் இருக்குது. நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன் அண்ட் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது 2 ஒரே லைனில் இல்லை. ஸோ இதை வந்து ஒரே லைனில் மாற்றணும் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அண்ட் பேராமெட்ரிக் மூலமாக பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கொலினியர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதை பிக் பண்ணுறோமோ அது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ இந்த லைன் பிக் பண்ணேன் அப்படின்னா இது ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா ஸோ செகண்டாக எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும் ஸோ அது வந்து மூவ் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வந்து கொலினியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன டூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 சர்க்கிளுக்கும் வந்து ஒரே சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்சென்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஸோ கான்சென்ட்ரிக் டூல் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் எது பிக் பண்ணுறோமோ அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ பெரிய சர்க்கிளில் வந்து பிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஜெக்டாக இதை பிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ பெரிய சர்க்கிளோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளோட சின்ன சர்க்கிள் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கான்சென்ட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலல்னால் உங்களுக்கு தெரியும் 2 லைன் வந்து ஒரே ஆங்கிளில் வந்து பாஸ் ஆகுறது. இப்போ இந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிளில் இருக்குது, இது ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஸோ நான் இப்போ பேரலல் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிளுக்கு இதை மாற்ற போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டாக இதை பிக் பண்ணிக்கிறேன், செகண்ட் ஆப்ஜெக்ட் பிக் பண்ணேன் அப்படின்னா இது இங்கே மாறிக்கும். இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது பேராமெட்ரிக்காக வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அதனால நம்ம இது வந்து பேராமெட்ரிக்காக செட் பண்ணனால இது பேரலல் வந்து கொடுத்துருக்கோம். இது 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் வந்து பேரலல் பேராமெட்ரிக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இதை எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ அதோட கனெக்ட் ஆகிருக்க அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து ரொட்டேட் ஆகிடும் அதுக்கேற்ற மாதிரி. அதாவது எப்போவுமே வந்து பேரலாக இருக்க மாதிரியே வந்து அது மெயின்டைன் பண்ணிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர். ஸோ நம்ம பெர்பெண்டிகுலர் வந்து 90 டிகிரியில் வந்து 2 லைனும் வந்து மீட் ஆகும். இப்போ இந்த லைன் வந்து இந்த மாதிரி போடுறேன்னு வச்சோங்க. ஸோ நான் இப்போ இந்த லைன் கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் லைனாக இதை பிக் பண்ணிவிட்டு இதை கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த லைன் மாறிடும். அதுவே நான் இப்போ மாற்றி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிட்டு இதை பிக் பண்ணேன் அப்படின்னா இது 2 வந்து இப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஆப்ஜெக்ட்டும் வந்து பெர்பெண்டிகுலராக வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன்ஸ். நம்ம வேறு ஏதாவது ஆங்கிள் இருக்குது அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் யூஸ் பண்ணி ஹரிசாண்டலாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேரலாக வேணுனாலும் பேரலாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரலாக மாறிடுச்சு. அண்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேன்ஜென்ட். ஒரு சர்க்கிள் கூட வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து டேன்ஜென்ட் பண்ணி வரையணும் அப்படின்னா அந்த டேன்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன் அண்ட் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இது 2 வந்து டேன்ஜென்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம டேன்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிளை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன் அண்ட் லைனை பிக் பண்ணோம்னா 2மே வந்து டேன்ஜென்ட் ஆகிடும். இப்போ நான் அந்த சர்க்கிளை மூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த லைன் வந்து எப்பவுமே இந்த சர்க்கிளுக்கு வந்து டேன்ஜென்ட்டாக இருக்க மாதிரியே தான் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே மூவ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு டேன்ஜென்ட்டாக இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டூல்.
ஸோ அப்போ ஸ்மூத் கொடுத்து இதையும் பிக் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக வந்து ஜாயின் ஆகிற மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்மூத் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்டர் ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா 2 பக்கம் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஆங்கிளில் இருக்க மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிமெட்ரிக் செலக்ட் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டாக இதை கொடுத்துக்கிறேன் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்டாக இதை கொடுத்துட்டு சென்டர் ஆக்சஸ் கேட்கும். ஸோ சென்டர் ஆக்சஸ் இது கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளில் தான் இதுவும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே நான் இதை ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இதை நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மாறிடும். இதுவே வந்து நான் சென்டர் ஆக்சஸ் ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சென்டர் ஆக்சஸ் ரொட்டேட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சிமெட்ரிக்காக இருக்க மாதிரியே வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே. அண்ட் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டூல். ஸோ ஈக்குவல் டூல் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் அண்ட் இன்னொரு சர்க்கிள் இதோட பெருசாக அண்ட் ஒரு சின்ன லைன் அண்ட் ஒரு பெரிய லைன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த பெரிய சர்க்கிள் மாதிரியே இந்த சின்ன சர்க்கிள் மாறணும் அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டாக இதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் இது கொடுத்தேன் அப்படின்னா இது மாதிரி மாறிடும். அதுவே நான் லைனும் மாற்றலாம் அதே மாதிரி. ஸோ சின்ன ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு பெரிய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா சின்ன ஆப்ஜெக்ட் மாதிரி மாறிடும். பார்த்தீங்கன்னா இதோட லைன் ஈக்குவலாக இருக்கும். நான் இதை மாற்றினேன் அப்படின்னா அது மாறிடும். இப்போ இதே மாதிரி சர்க்கிளை மாற்றினேன் அப்படின்னா அந்த சர்க்கிள் மாறிடும். ஸோ பேராமெட்ரிக்ன்றது இதுதான். அண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று, ஆங்குலராக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் லீனியர் டைமென்ஷன் கொடுத்து இந்த லைனுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் போட்டுருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 13,000 யூனிட்ஸ்க்கு ஒரு லைன் இருக்குது. நான் அதுவே வந்து நான் 20,000 மாற்றினேன் அப்படின்னா இங்கே டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைன் வந்து அனோட்டேட் ஆகிடும். ஸோ லைன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இப்போ அதுவே நான் சின்னதாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2000 கொடுத்தேன் அப்படின்னா அதே லைன் வந்து மாறிடும். அண்ட் அதுவே நமக்கு வந்து இப்போது ஆங்குலர் லைனுக்கு வந்து போகணும் அப்படின்னா ஸோ அலைன் டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பிக் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு பிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதோட டைமென்ஷன் வந்துருக்கும். இப்போ இதுவும் நான் வந்து ஒரு 3000 யூனிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 3000 பார்த்தீங்கன்னா அந்த லைன் மாறிக்கும். ஸோ இந்த டைமென்ஷன்லாம் எனக்கு தெரிய வேணாம், நான் அதெல்லாம் ஹைட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமென்ஷனுக்குள்ளே இருக்க ஹைட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் எல்லாம் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இந்த கன்ஸ்டன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜர் வந்து டெலிட் கன்ஸ்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம் அந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த பேராமெட்ரிக்கில் பண்ண எந்த கன்ஸ்ட்ரெயின் ஆனாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு டான்ஜென்ட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த சர்க்கிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு காட்டும். இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டெலிட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து இதை பிக் பண்ணி செலக்ட் கொடுத்தேன் அப்படின்னா இதோட ரிலேட்டாக இருக்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் இப்படி தான் கைஸ் நம்ம பேராமெட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம AutoCADல வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கற்றுப்பாங்க.